ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து ரோஸ் செடி பற்றி பார்க்கலாம். பாருங்கள், பூ பூத்துருக்கு. பாருங்கள், அன்னைக்கு அந்த வீடியோ அந்த வீடியோவில் பார்த்தத விட இப்போ கொஞ்சம் பூ கொஞ்சம் வந்திருக்கு. இப்போ தான் ஒவ்வொரு மருந்தாக அடிச்சிட்ருக்காரு. பாருங்கள், நாங்கள் பட்டன் ரோஸ் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது வந்து 3வது தடவை போட்டிருக்கோம். பாருங்கள் பூ எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா அடியில் வந்து பேப்பர் போட்டிருக்காரு. இது களை வெட்டுறது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி பேப்பர் போட்டிருக்காரு. அது பாருங்கள், அந்த செடி அது வந்து ஆண் செடி, அது பூ பூக்காது. அப்படி தான் செடி வந்துகிட்டே இருக்கும், அதிகமாக வளரும். அது கட் பண்ணி விடணும். பார்த்திங்கன்னா இது வச்சு இப்போ இது ஒரு 1.5 வருஷம் இருக்கும், 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும் இந்த செடி வச்சு. இப்போ தான் பூ கொஞ்சம் கொஞ்சமாக வருது. பாருங்கள், நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இடையில புல் இருக்கும், அதை வந்து வண்டி விட்டு ஓட்டி விட்ருவார். பாருங்கள், பூலாம் தெரியுதா? இது வந்து சீசன், ஆனால் ஓரளவு முகூர்த்தம் இருக்கும்போது நல்லா விலை போகும். பாருங்கள், பூ எப்படி பூத்துருக்கு. இது ஒரு மாதம் வந்து ஓரளவு அமௌண்ட் வரும், ஒரு மாதம் வராது. முகூர்த்தத்தை பொறுத்து தான். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இது எவ்வளோ செடி பிடிச்சிருக்குன்னா ஒரு 700 செடி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நான் கேட்கல. இந்த செடி வச்சு 1 வருஷம் ஆகுது. போன வருஷம் பொங்கலப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க செடி. அது செடி பார்த்திங்கன்னா தேன்கனி கூட்டம்னு ஒரு ஊர் சொல்லுவார். அது ரொம்ப தூரம் போகணும், அங்கே போய் எடுத்துகிட்டு வருவார் எப்பயுமே. அதுவுமே ஒவ்வொரு சீசனில் பூ விலை, செடி விலை கம்மியாக இருக்கும், ஒரு சீசனுக்கு விலை அதிகமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.